தாராபுரத்தில் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பாக 80க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உலங்கியம் சாலையில் உள்ள தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பாக 80க்கும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றக் கோரி கோட்ட தலைவர் வெங்கடசாமி தலைமையில் கோட்ட துணைத் தலைவர்கள் தங்கவேல் செல்வகுமார் முன்னிலையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. தமிழக அரசே நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகமே மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதன் மூலம் 3500க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள், சாலை ஆய்வாளர்கள் பணியிடம் ஒழிக்கப்படும். அபாயம் சுங்கசாவடி அமைத்து சுங்கவரி தனியார் வசூலிக்க அனுமதிக்காதே நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்க முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப கல்வித்திறன் பெறாத அன்ஸ்கில் எம்ப்ளாயீஸ் ஊழியர்களுக்குரிய ஊதிய மாற்றம் 5200, 20200 தர ஊதியம் 1900 உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றக் கோரி மாபெரும் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கவனத்தை ஈர்க்கின்ற கையில் கருப்பு கொடி ஏந்தி போராடுவோம். இறுதி வெற்றி. தமிழக அரசு ஆர்ப்பாட்டம். எங்கள் கோரிக்கை இன்றைய நாளின் கோரிக்கை தமிழக அரசு ஏற்க வேண்டும். பணிக்காலமாக அறிவிக்க கோரி சாலை பணியாளர் அனைவருக்கும் தொழில்நுட்ப கல்வித்திறன் பெறாத சாலை பணியாளர் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம். கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு உருவாக்குறதான வேலைகள் என்பது வேகமா நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சப்டிஷன் மூலூர் சப்டிஷனை கலைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏடி போஸ்டிங் எடுத்துட்டு ஒரே ஏடி பாக்குற மாதிரியான கண்ட்ரோல்ல கொண்டு வர மாதிரி அன்ஸ்கில்டு எம்ப்ளாய் என்று பெயர் மாற்றம் செய்திட வேண்டும். சாலை பணியாளர் அனைவரும் அமைப்பதை கைவிட வேண்டும். நெடுஞ்சாலைத்துறை தனியாருக்கு கொடுப்பதை கைவிட வேண்டும். சாலை பணியாளர் கோரிக்கைகள் ஜீவாதார கோரிக்கை நெடுஞ்சாலைத்துறை சீர்திருத்தத்தை கைவிட வேண்டும். தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை என்பது நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் 18 மாதமாக சிறப்பில் போடப்பட்டிருக்கிற 41 பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் என்கிற விஷயத்தையும் சொன்னார். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதன்மை இயக்குனர் 5200, 20200, 1900 தர ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கு. சாலை பணியாளர் முதுநிலை பட்டியல் இன்றைக்கு பதவிகள் சென்றக்கூடியவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ரமோட் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு இந்த போராட்டம் துவங்கியிருக்கு. அப்போ ஏற்கனவே முறைகேட்டுடன் சேர்ந்த தேதி கொண்டு ஆட்சிக்கு வந்தால் நெடுஞ்சாலைத்துறை டோல்கேட் பூரா எடுக்கப்படும் சொல்லிட்டு இன்றைக்கு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் டோல்கேட் என்பது அமைக்கிறதுக்கான உத்தரவாதம் என்பது படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய கோட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தாராபுரம் கோட்டமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பணியாளர் சங்கம் சார்பில் இன்னைக்கு தமிழக அரசு மாநில நெடுஞ்சாலைகளை ஆணையம் அமைக்கிற முடிவுகளை கைவிட வேண்டும். நெடுஞ்சாலைத்துறையில் சீர்திருத்தம் என்ற பெயரில் நெடுஞ்சாலைத்துறை சீர்திருத்தப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கவனத்தை ஈர்க்கிற விதமாக கருப்பு கொடி கையில் ஏந்தி போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். சாலை பணியாளர்களுடைய ஜீவனுள்ள கோரிக்கைகள் 41 மாதம் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க கோரியும், தொழில்நுட்ப கல்வித்திறன் பெறாத அன்ஸ்கில்டு என்ற ஊதிய மாற்றத்தை 338 அரசாணை 2010 வந்தது, இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதை கண்டித்து இந்த கண்டன கருப்பு கொடி கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். தமிழக அரசாங்கம் அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் வருகிற 19ஆம் தேதி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு மண்டல அளவில்
தமிழ்நாடு முழுவதும் கண்காணி பொறியாளர்கள் முன்பு தண்டூரா அடித்து போராட்டத்தை நடத்துவதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கம் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் செப்டம்பர் 17ஆம் தேதி திண்டுக்கல்லில் சிறப்பு மாநில மாநாட்டை நடத்தி அடுத்த கட்ட போராட்டத்தை திட்டமிடுவதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கம் அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். நெடுஞ்சாலைத்துறையுடைய சட்டமன்ற நிகழ்வில் சாலை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் அறிவிக்க வேண்டும். அறிவிக்காத பட்சத்தில் தொடர் போராட்டம் நடத்த தயாராக இருக்கக்கூடிய சங்கமாக சாலை பணியாளர்கள் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். எம். பாலசுப்ரமணியன், தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் மாநில தலைவர்.